திருவண்ணாமலை மகா தீபத்தையொட்டி மலையேற பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்று அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் தகவல்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் ஐயப்பன். விரிவான தகவலை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக திருவண்ணாமலையில் கடந்த 1ஆம் தேதி பெய்த கனமழையால் அந்த பெஞ்சால் புயலால் தீபமலையில் மண் சரிவு ஏற்பட்டு 7 பேர் ஒரே வீட்டில் புதையுண்டு சடலமாக மீட்கப்பட்டனர். இந்த நிலையில் உலக பிரசித்தி பெற்ற திருவிழா திருக்கார்த்திகை தீப திருவிழா தற்பொழுது திருவண்ணாமலையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதனுடைய முத்தாய்ப்பான விழாவாக கருதக்கூடியது மகாதீபம் மற்றும் பரணி தீபம். வருகின்ற டிசம்பர் 13ஆம் தேதி அதிகாலை திருக்கோவில் கருவறையின் முன்பு 4 மணிக்கு பரணி தீபமும், அதனைத் தொடர்ந்து அன்று மாலையே திருக்கோவில் பின்புறம் அமைந்துள்ள 2668 அடி உயரம் கொண்ட தீபமலையின் மீது மகாதீபம் ஏற்றப்படும். ஒவ்வொரு மகாதீபத்திற்கும் மகாதீபம் சென்று ஆன்மீக பக்தர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக உயர்நீதிமன்ற உத்தரவின்படி 2500 பேர் மாவட்ட நிர்வாகத்தால் வழங்கப்படும் அடையாள அட்டைகளை பெற்றுக்கொண்டு உரிய பாதுகாப்பு அம்சங்களுடன் மலையேறி அந்த மகாதீபத்தை தரிசனம் செய்து வந்தனர். இந்த நிலையில் திருவண்ணாமலையில் வரலாறு காணாத மழை பெய்து இந்த மண் சரிவு ஏற்பட்டதை அடுத்து திருவண்ணாமலையில் அந்த மலை மீது பக்தர்கள் ஏற அனுமதிப்பார்களா என்ற கேள்வி எழுந்த நிலையில் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகள் 8 பேர் கொண்ட குழுவினர் கடந்த 8ஆம் தேதி காலை திருவண்ணாமலை மலை மீது ஏறி பல்வேறு கட்ட ஆய்வுகளை நடத்தினர். அந்த ஆய்வின் அடிப்படையில் மலை உச்சியில் தீபம் ஏற்றப்படும் இடத்திற்கு அருகாமையில் சுமார் 500 மீட்டர் தூரத்திற்கு 150 அடி அகல ஆழத்திற்கு பெரிய ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாகவும், அது மட்டுமின்றி கொப்பரை எடுத்து செல்லும் பிரதான பாதையான முளைப்பால் தீர்த்தம் அருகே 80 அடி ஆழத்திற்கு பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி கண்ணுக்கு தெரியாத பல்வேறு இடங்களிலும் இந்த மலைச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளது. இதற்காக பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்ட அவர்கள் மலை மீது குவியலாக இருந்த மண் மற்றும் சிறு ஆறாங்கற்களை மாதிரிக்காக எடுத்துச் சென்றனர். அந்த நிபுணர் குழுவினர் அனைத்து அறிக்கைகளையும் தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைத்த பிறகு இன்று இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு மகாதீப தினத்தன்று மகாதீபத்தை தரிசனை காண மற்றும் வேறு எந்த காரணத்திற்கும் பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது என தகவல் தெரிவித்துள்ளார்.